தெய்வீக ஆயுதங்கள், இப்படி ஒரு பிரம்மாண்டமான காட்சி தான் தோணும் இல்லையா? ஆனா இந்த முழு போரோட முடிவையே ஒரே ஒரு வீரன் சும்மா ஒரு நொடியில தீர்மானிச்சிருக்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாங்க, அந்த ஆச்சரியமான கதைய பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமாங்க. மகாபாரத போர் ஒரே கணத்துல முடிஞ்சிருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில தேடி போனா நாம ஒரு மறைக்கப்பட்ட மாவீரனை சந்திக்க வேண்டியிருக்கும். அவரு பாண்டவரும் இல்ல, கௌரவரும் இல்ல. ஆனா போர்க்களத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதக்கூடிய சக்தி அவருக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்டவர் யாரு? அவரோட பேர் தான் பர்பரீகன். பீமனோட பேரன், அந்த மாவீரன், கடோத்கஜனோட மகன். அவர்கிட்ட இருந்தது வெறும் 3 அம்பு தான். ஆனா அந்த 3 அம்பே போதும் முழு போரையும் முடிக்கிறதுக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? சரி, பர்பரீகனோட இந்த அபாரமான சக்திக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அது அவரோட பிறப்பிலேயே இருக்கு. அவரோட பிறப்பு ஒன்னும் சாதாரணமானதில்ல. வாங்க, பர்பரீகனோட அந்த தீர்க்கதரிசன பிறப்பை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பிறந்ததிலிருந்தே அவரோட நோக்கம் இறைவனால வழிநடத்தப்பட்டது. முதல்ல அவரோட பரம்பரை ரொம்பவே வலிமையானது. பீமனோட பேரன். அவரோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா மாவீரன் கடோத்கஜன். ஆனா அவரை வளர்த்தது யாரு தெரியுமா? அவரோட பாட்டி இடும்பி. அவங்க ஒரு தபஸ்வினி. அது மட்டும் இல்ல, பர்பரிகனை ஒரு தலைசிறந்த தர்ம வீரனா உருவாக்கணும்னு ஒரு தெய்வீக பொறுப்ப அந்த இடும்பிக்கு கொடுத்ததே பகவான் கிருஷ்ணர். ஓகே, இப்படி ஒரு தெய்வீக பின்னணியில வளர்ந்த பர்பரிகனுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆழமான நோக்கம்தான் இருந்துச்சு. அது என்னன்னா, விடுதலைக்கான ஒரு தேடல். அதாவது மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆசை. அவரோட வாழ்க்கை முழுசும் அந்த ஒரு குறிக்கோளுக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. சரி, மோக்ஷம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பிறப்பு இறப்புன்னு ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, அந்த சுழற்சியிலிருந்து ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்படி விடுதலை அடைஞ்சு கொட்டேசி இறைவனோட ஒன்னா கலக்கிறது. இதத்தான் நம்ம தர்மத்துல மனித வாழ்க்கையோட உச்சபட்ச லட்சியமா சொல்றாங்க. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சாதாரணமா மோட்சம் அடையணும்னா பல பிறவிகள் தர்ம வழியில வாழணும். அது ஒரு பெரிய நீண்ட பயணம். ஆனா பர்பரிகன் ஒரு ஷார்ட்கட் எடுக்க நினைச்சாரு. அதுவும் ரொம்பவே அபாயகரமான ஒரு ஷார்ட்கட். அதாவது நேரா இறைவனோட கைகளாலேயே மரணத்தை தள்ளுவணும். அப்படி செஞ்சா ஒரே நொடியில உடனடியா மோட்சம் கிடைச்சிடும்னு அவர் நம்பினார். சரி, இறைவனோட கையால சாகணும்னா முதல்ல இறைவனையே சண்டைக்கு இழுக்கிற அளவுக்கு சக்தி வேணும் இல்லையா? அப்படி ஒரு மோதலை உருவாக்கணும்னா அதுக்கு வெல்ல முடியாத சக்தி தேவைன்னு பர்பரிகன் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தன் இலக்கு அடைய அந்த வெல்ல முடியாத சக்தியை பெறணும்னு முடிவு பண்ணி கடுமையா தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. அவரோட தவத்துக்கு பலன் கிடைச்சது. முதல்ல நவதுர்க்கைகள் தோன்றி 3 உலகத்திலையும் யாருக்குமே இல்லாத ஒரு பலத்தை கொடுத்தாங்க. அடுத்ததா சித்தமாதா வந்து ரகசியமான ஞானத்தையும் சில தெய்வீக ஆயுதங்களையும் கொடுத்தாங்க. கடைசியா சித்த அம்பிகா கிட்ட இருந்து அபராஜித வைஷ்ணவி வித்யா அப்படிங்கிற ஒரு வரம் கிடைச்சது. அந்த வரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பர்பரீகனை ஜெயிக்கிறதோ இல்ல கொல்றதோ யாருக்குமே சாத்தியமில்லாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, பர்பரிகன் எவ்ளோ பெரிய தன்னம்பிக்கையோட இருந்திருப்பாருன்னு. கடவுளுக்கே நிகரான சக்தி இப்ப அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் என் தோல்வி சாத்தியமில்லாதது, என் மரணம் சாத்தியமில்லாதது அப்படின்னு அவர் உறுதியா நம்பினாரு. சரி, கடவுளுக்கே நிகரான சக்தி கிடைச்சாச்சு. இப்போ அந்த சக்தியை எப்படி பயன்படுத்த போறோம்னு ஒரு முடிவெடுக்கணும் இல்லையா? பர்பரிகன் ஒரு ரொம்பவே பிரபலமான சபதம் எடுத்தாரு. கேக்குறதுக்கு ரொம்ப நல்ல சபதம் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த சபதம் தான் அவரோட கதையில ஒரு பெரிய சிக்கலே உருவாக்க போகுது. அவர் எடுத்த அந்த சபதம் என்னன்னா, நான் எப்பவும் தோத்துக்கிட்டு இருக்கிற கட்சிக்காக தான் போராடுவேன். அதாவது போர்க்களத்துல எந்த பக்கம் வீக்கா இருக்கோ அந்த பக்கம் தான் நான் நிற்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. கேக்குறதுக்கு ரொம்ப இரக்கமான ஒரு நியாயமான விஷயம் மாதிரி தோணுது இல்லையா? ஆனா இதனால என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சிங்களா? இப்பதான் நாம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு, அதாவது கிளைமேக்ஸ்க்கு வர்றோம். பர்பரிகன் தன்னோட அளவற்ற சக்தியோடையும் அந்த விசித்திரமான சபதத்தோடையும் குருக்ஷேத்திரத்தை நோக்கி போறாரு. ஆனா போற வழியில அவரோட சக்தியும் சரி, அவரோட கொள்கையும் சரி, ஒரு மர்மமான நபரால் ஒரு பெரிய தர்ம சோதனைக்கு உள்ளாக்கப்படுது. அவர் குருக்ஷேத்திரத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பிராமணர் அவரை நிறுத்துறாரு. பர்பரீகனோட பெருமைகளெல்லாம் கேள்விப்பட்டு உண்மையிலே இவருக்கு அவ்ளோ சக்தி இருக்கான்னு சோதிச்சு பார்க்க அந்த பிராமணர் ஆசைப்படுறாரு. உண்மையில அந்த பிராமணர் வேற யாருமே இல்ல, மாறு வேஷத்துல வந்து நம்ம பகவான் கிருஷ்ணர் தான். தன்னோட சக்திய சந்தேகப்பட்ட அந்த பிராமணர்கிட்ட பர்பரீகன் ஒரு சவால் விடுறாரு. பக்கத்துல இருந்த ஒரு மரத்தை காட்டி, அந்த மரத்தை பாருங்க, என் ஒரே ஒரு அம்பு அந்த மரத்துல இருக்கிற எல்லா இலைகளையும் தொலைச்சிட்டு திரும்பி வரும் அப்படின்னு சொல்றாரு. இது வெறும் தற்பெருமைக்காக சொன்னதில்ல, தன் சக்தி மேல அவருக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடு அது.
பர்பரீகன் சொன்ன மாதிரியே நடந்தது. அந்த ஒரு அம்பு மரத்துல இருந்த எல்லா இலைகளையும் தொலைச்சது. ஏன் கிருஷ்ணர் யாருக்கும் தெரியாம தான் காலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருந்த ஒரு இலையையும் அது விட்டு வைக்கல. பர்பரீகனோட சக்தி நிரூபிக்கப்பட்டுடுச்சு. ஆனா அந்த பிராமணர் தன்னோட சுய உருவமான கிருஷ்ணரா மாறின போதான் பர்பரீகனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இது அவரோட சக்திய சோதிக்கிறதுக்கான பரீட்சை இல்ல, அவரோட சபதத்துல இருந்த ஒரு பெரிய தப்ப சுட்டிக்காட்டுறதுக்கான சோதனைன்னு அவர் உணர்ந்தார். இங்க இருக்கிற முரண்பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பர்பரிகனோட சபதம் என்ன சொல்லுது? பலவீனமானவங்களுக்கு உதவணும்னு சொல்லுது. ஆனா உண்மையான தர்மம் என்ன சொல்லுது? நீதியா நியாயமா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவணும்னு சொல்லுது. அதாவது பர்பரிகனோட கொள்கை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆனா தர்மம்ங்கிறது மாறாத ஒரு தார்மீக உண்மை இல்லையா? அப்பதான் கிருஷ்ணர் அந்த உண்மையை விளக்குறாரு. பர்பரிக்கா, உன்னோட சபதப்படி நீ தோத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் சண்டை போடுவ. பாண்டவர்கள் தர்மத்தோட பக்கம் இருந்தாலும் அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க பலமானவங்களாகிடுவாங்க. அப்போ உன்னோட சபதப்படி நீ என்ன பண்ணுவ? நீ அதர்மத்தோட பக்கம் நிக்கிற கௌரவர்களுக்காக போராட ஆரம்பிச்சிடுவ. உன்னோட அந்த அளவிட முடியாத சக்தி கடைசில அதர்மம் ஜெயிக்கிறதுக்கு தான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு நொடியில பர்பரிகனுக்கு உண்மை சுட்டது. தான் எவ்ளோ பெரிய தப்பு செய்ய இருந்தோன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட உன்னதமான கொள்கையே தர்மத்துக்கு எதிரா மாறிடுங்கிறத உணர்ந்தாரு. மோட்சத்தை அடையிறதுக்கு இதுதான் சரியான பாதைன்னு முடிவு பண்ணி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னோட தலையே வெட்டி கிருஷ்ணர் கையில காணிக்கையா கொடுத்தாரு. தர்மத்துக்காக தன்னோட தலையையே கொடுத்தாலும் சாகறதுக்கு முன்னாடி பர்பரீகனுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு. அது அவர் கிருஷ்ணர் கிட்ட ஒரு வரமா கேட்டாரு. அவரோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல நடக்க போற இந்த மாபெரும் போர நான் முழுசா பார்க்கணும். தன்னால பங்கேற்க முடியாத அந்த போர்ல தர்மம் எப்படி அதர்மத்தை ஜெயிக்க போகுதுன்னு பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. கிருஷ்ணரும் அவரோட ஆசைய நிறைவேத்தினாரு. பர்பரிகனோட தலைக்கு போர் முடிகிற வரைக்கும் உயிரோட இருந்து எல்லாத்தையும் பாக்குற வரத்தை கொடுத்தாரு. குருக்ஷேத்திரத்துல ஒரு உயரமான குன்று மேல அவரோட தலை வைக்கப்பட்டது. அங்க இருந்து மௌனமா உயிருள்ள ஒரே சாட்சியா அந்த மகாபாரத போர் முழுசையும் அவர் பார்த்தாரு. பர்பரிகோனோட கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு நல்ல நோக்கத்தோட நாம உருவாக்குற ஒரு கொள்கை எப்போ ஒரு பெரிய தவறா மாறுது? நாம ரொம்ப சரி, இதுதான் நியாயம் நம்புற ஒரு விஷயம் எப்போ தர்மத்துக்கே எதிரா மாற அபாயத்துல இருக்கு? இது நாம எல்லாரும் நிச்சயம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.